எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் சமூக வலைதள நண்பர்களுக்கும் முதலில் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்புக்கான நோக்கம், தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாடு அளவில் கட்சியினுடைய நிர்வாகிகளுடனும் முன்னணி தலைவர்களுடனும் கட்சியினுடைய செயற்குழு மற்றும் மாநில பொதுக்குழுக்களை கூட ஒரே இடத்தில் கூட்டினால் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்கிற அடிப்படையில் மண்டல வாரியாக பொதுக்குழுக்களும் நடத்தப்பட்டு கட்சியினுடைய ஒட்டுமொத்த தலைவர்கள் தொண்டர்கள் அனைவர்களுடைய உணர்வு என்பது திமுக தலைமையிலான கூட்டணியில் 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் அடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் அடுத்து நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் இடையில் நடந்த உள்ளாட்சி தேர்தல்களிலும் நாங்கள் கூட்டணியில் இடம்பெற்று மதச்சார்பற்ற இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட மதச்சார்பற்ற சக்திகளோடு நாங்கள் கூட்டணியில் பயணித்து வந்தோம். இந்த சூழலில் இந்த சட்டமன்ற 2026 தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு திமுகவால் அழைக்கப்பட்டு கட்சியின் முன்னணி தலைவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம். அப்போது திமுகவின் பேச்சுவார்த்தை குழு தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு இந்த தேர்தலில் ஒரு இடத்தை ஒதுக்குவதாக அறிவித்தார்கள். நாங்கள் அப்போது ஒரு இடத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் எங்களுக்கு கூடுதலான இடங்களை ஒதுக்க வேண்டும் என்றும் அதற்கும் அடுத்தபடியாக இடங்களை ஒதுக்குவதில் முன்பின் இருந்தாலும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கென்று ஒரு கொள்கை கோட்பாடு லட்சியம் ஒரு அறம் சார்ந்த அரசியலை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அதனால் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற கோடிக்கணக்கான தமிழ் மக்களின் உணர்வுகளும் தமிழ்நாட்டின் படித்த இளைஞர்களுடைய வேண்டுகோளும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற புலம்பெயர்ந்து எமது ஈழ உறவுகளின் வேண்டுகோளையும் உள்ளடக்கி விவசாயிகள், மாணவர்கள், மீனவர்கள், தாய்மார்கள், பல்வேறு தரப்புகளின் கண்ணீரை துடைக்கின்ற கோரிக்கைகளான ஒரு 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து பேச்சுவார்த்தை குழுவுடன் வழங்கி எங்களில் இடங்களில் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தருவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆவண செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்தியிருந்தேன். அதே கோரிக்கைகளை பல ஆண்டுகளாக தமிழக சட்டமன்றத்தில் நான் வலியுறுத்தி பேசியிருந்தேன். கவன ஈர்ப்பு, ஒத்திவைப்பு தீர்மானங்கள், நேரமில்லா நேரத்தில் அரசின் கவனத்தை ஈர்ப்பது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அந்த கோரிக்கைகளுக்கான அழுத்தம் தருகின்ற வகையில் சென்னை சட்டமன்ற வளாகத்திற்கு வெளியே வந்து எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாகவும் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் நான் வேண்டுகோள் முன்வைத்தேன். ஆனால் தமிழ்நாடு அரசு, திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான திமுக அரசு அந்த கோரிக்கைகளை குறித்து அவர்கள் சிறிதளவும் அவர்கள் பொருள்படுத்தவில்லை. அவர்களை பொறுத்தவரையில் காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளே எங்களோடு எந்தவித கோரிக்கையும் வைக்காமல் தொகுதி உடன்பாடோடு கூட்டணி அமைகின்ற போது நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு இப்படி கோரிக்கைகளை எல்லாம் கொடுப்பது, இதையெல்லாம் நிறைவேற்றி தாருங்கள் என்று சொல்வது, இது எல்லாம் சரியாக படவில்லை என்கிற தோணியில்தான் அவர்களுடைய அணுகுமுறை இருந்தது. என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் இதுபோன்ற தேர்தல் காலங்களில் அரசியல் கட்சிகள் தமக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்கின்ற அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை பயக்கக்கூடிய வகையில் செயல் திட்டங்களை நாம் கூட்டணி தலைமையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சியிடம் வலியுறுத்தி அதை நடைமுறைப்படுத்துகின்ற போதுதான் அந்த மக்களுக்கு பயனளிக்கும். குறிப்பாக நான் இருக்கின்ற நெய்வேலி பகுதியில் வீடு, நிலங்கள், கோயில், சர்ச்சுகள், மசூதிகளை இடித்து மக்களை முழுவதுமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக
சிதறவிட்டு நிலங்களை கையகப்படுத்தி ஒன்றிய அரசு நிலக்கரியை வெட்டி எடுப்பதற்கு மாநில அரசு துணையாக நிற்பது, பரந்தூர் விமான நிலையத்துடைய நீர்நிலைகளை அழித்து விவசாய மக்களை அந்த பகுதியினுடைய பூர்வீக குடிகளை அகதிகளாக ஆக்குவது, அம்பானி அதானியினுடைய துறைமுகத்துக்கு பல லட்சக்கணக்கான கடல் மைல் தூரத்தை நீண்ட நாள் குத்தகைக்கு விடுவது, அதுபோன்று பல்வேறு ஹைட்ரோ கார்பன், மீத்தே, ONGCக்கு அனுமதி, அதுமாதிரி டங்ஸ்டனுக்கு அனுமதி, அதுபோன்று தொழிலாளர் விரோத சட்டத்திற்கு அனுமதி, அதுபோன்று தனியார் பல்கலைக்கழகங்கள் லாபம் ஈட்டுவதற்கு, கல்விக்கொள்ளை அடிப்பதற்கு சட்டங்களை திருத்துவது, இது அத்தனையிலும் ஒற்றை ஆளாக இருந்து கடந்த 5 ஆண்டுகளாக சட்டமன்றத்தில் நான் போராடி இருக்கிறேன். அது எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்கள் அறிவார்கள். என் தமிழ் சமூகத்திற்கு நான் குரல் கொடுப்பது அங்கு இருக்கின்ற மூத்த அதிகாரி பெருமக்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. அவர்கள் தொடர்ந்து வேல்முருகன் திமுக அரசுக்கு, இந்த அரசுக்கு மிகப்பெரிய ஒரு குடைச்சலாக இருக்கிறார் என்கிற தகவலை அவ்வப்போது முதலமைச்சருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, முதலமைச்சர், அமைச்சரவை இந்த நாட்டை ஆள வேண்டும். அப்போதுதான் அவர்கள் தேர்தலுக்கு தேர்தல் மக்களை சந்தித்து வாக்கு கேட்கின்ற போது அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து திட்டங்களை தீட்ட முடியும், மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து சட்டங்களை இயற்ற முடியும். ஆனால் திமுக அரசை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய அதிகாரிகளின் ஆட்சிதான் தமிழ்நாட்டில் இந்த நிமிடம் வரையிலும் கூட நடந்தேறி வருகிறது என்று நான் பலமுறை பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறேன். சட்டமன்றத்திலே ஆட்சி மாறி இருக்கிறது, காட்சி மாறவில்லை என்று நான் குற்றம் சாட்டியிருக்கிறேன். சில அதிகாரிகள் செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறேன். ஆக இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்ட அதிகாரி பெருமக்கள் வேல்முருகன் இந்த கூட்டணியில் தொடர்ந்து கூடுதல் இடங்களோடு மீண்டும் தமிழக சட்டமன்றத்திற்குள் வந்தால் அவர்கள் செய்திருக்கிற லஞ்ச லாவண்ய ஊழல், தமிழர் விரோத நடவடிக்கை, பாசிச சங் பரிவார கும்பல்களுக்கு ஆதரவாக திமுக தலைமையிலான அரசிலே இருந்து கொண்டு கோலோச்சுவது எல்லாம் இன்னும் வெட்ட வெளிச்சமாக தோலுரித்து காட்டுவார் என்கிற அச்சத்தின் காரணமாகவும் இன்றைக்கு என்னை திட்டமிட்டு திமுக தலைமையிலான கூட்டணியில் வெளியேற்றுவதற்கு தமிழர் அல்லாத, தமிழர் விரோத, தமிழினை உரிமைக்கு எதிராக, தமிழ் ஈழ விடுதலைக்கு எதிராக, சமூக நீதி லட்சியத்திற்கு, கொள்கைக்கு எதிராக இருக்கின்ற அதிகாரிகளின் பேச்சையும் அவருடைய அறிவுரைகளையும் கேட்டுக்கொண்டு திமுக தலைமை தமிழக வாழ்வுரிமை கட்சியை புறக்கணித்திருக்கிறது. சமூக நீதி இயக்கமான திமுக ஏன் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மறுக்கிறது? வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை அதற்கான தரவுகளின் அடிப்படையில் பரிசீலனை செய்வதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது என்கிற உத்தரவிட்ட பிறகு அதை நான் பலமுறை தமிழக சட்டமன்றத்தில் சுட்டிக்காட்டி பேசிய போது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அதற்கான ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி கொண்டு ஒரு ஆணையத்தை நியமித்து அந்த விவரங்களை சேகரித்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நான் ஆலோசனை செய்கிறேன் என்று சொன்ன முதல்வரை தடுத்த சக்தி எது? அந்த சமூக நீதிக்கு எதிரான சக்திகளை கூட வைத்துக்கொண்டு எப்படி திமுக சமூக நீதி அரசாக தமிழ்நாட்டில் நடைபோட முடியும்? தமிழ் சமூகத்திற்காக உழைத்த, போராடிய எண்ணற்ற தமிழ் சமூகத்தின் ஆளுமைகளுக்காக மணிமண்டபம், சிலைகள், நினைவுத்தூண்கள், தபால் தலைகள், தெருக்களின் பெயர்களை சூட்டுங்கள் என்று நான் சொன்னபோதெல்லாம் எந்த பதிலும் சொல்லாமல் பெயரளவுக்கு 1 மற்றும் 2 போன்ற விஷயங்களை செய்துவிட்டு இங்கு ஒரு சினிமா நடிகர் சொன்னார் என்பதற்காக அவருடைய தந்தையின் பெயரிலே தெருக்களை வைப்பது. ஆக ஒரு சமூக நீதி அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி ஒரிசாவில், பீகாரில், இது போன்று பல்வேறு மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு அல்லது புள்ளி விவரங்கள் எடுக்கப்பட்டு அந்த மக்களுக்கு சமூக நீதி வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு சமூக நீதி இயக்கத்தின் வரலாற்றில் தோன்றிய ஒரு இயக்கம் ஏன் என்னுடைய குரலுக்கு மதிப்பளிக்கவில்லை? தமிழ்நாட்டில் எண்ணற்ற தலைவர்களின் குரல்களுக்கு மதிப்பளிக்கவில்லை. இங்கே இருக்கிற சிறப்பு முகாம் மூடப்பட வேண்டும், ஈழத்தில் இனப்படுகொலைக்கு உள்ளாகி அங்கு சிறையில்
கைது செய்து வைக்கப்பட்டிருந்த விடுதலை புலிகளின் தளபதிகள் உட்பட பலர் கூட, பெண் போராளிகள் உட்பட பொது மன்னிப்பு பல ஆண்டுகளுக்கு பிறகு அளிக்கப்பட்டு அவர்கள் மறுவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இங்கு பாஸ்போர்ட் ஆக்டில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்டு புழல் சிறையிலிருந்து அவர்கள் வெளியே வருகின்ற போது அங்கு வாசலிலே வைத்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள். திருச்சி சிறப்பு முகாமில் அடைத்து கொடுமைப்படுத்துகிறார்கள். தொடர்ச்சியாக அங்கே மரங்களில் ஏறி போராட்டம், உயிரை பண வைத்து உண்ணாவிரதங்கள். தற்போது கூட சக்தி என்கிற நாதன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக தமிழக வேலை தமிழருக்கே என்கிற ஒரு சட்டம் இயற்றினால் என்ன? குஜராத்தில் இருக்கிறது, கர்நாடகத்தில் இருக்கிறது, பீகாரில் இருக்கிறது, இந்தியாவில் பல மாநிலங்களில் இருக்கிறது. அந்த மாநில மக்களுக்கான வேலை வாய்ப்பு முன்னுரிமை. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சட்டம் இயற்றப்படவில்லை. தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான 20% இடஒதுக்கீட்டிற்கான அந்த உரிமை சட்டமாக இதுவரையிலும் இயற்றப்படவில்லை. அதுபோன்று ஓபிஎஸ் காலத்தில் தமிழ்நாட்டுடைய அரசு உயர் பதவிகளை டிஎன்பிசியினூடாக எவர் வேண்டுமானாலும் வந்து எழுதி இங்கே கோட்டாட்சியராக, டிஎஸ்பியாக, நீதிபதியாக, பல்வேறு துறையினுடைய அசிஸ்டன்ட் கமிஷனராக பதவிக்கு வரலாம் என்கிற நிலை இந்த நிமிடம் வரையிலும் இருக்கிறது. 5 ஆண்டு காலமாக ஓபிஎஸ் கொண்டு வந்த அந்த சட்டத்தை ரத்து செய்யுங்கள் என்று நான் மன்றாடினேன். அது ரத்து செய்யப்படவில்லை. ஆக நான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமான ஒரு கட்சி. ஆக இந்த அனைத்து மக்களுக்குமான கிடைக்க வேண்டிய சமூக நீதி கிடைக்கப்பெறவில்லை, வேலைவாய்ப்பு கிடைக்கப்பெறவில்லை. இங்கு மாணவர்கள், மீனவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. ஆக இதையெல்லாம் நான் சுட்டிக்காட்டி முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதை தீர்ப்பதற்கு முயற்சி எடுக்கின்ற போது அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற கார்ப்பரேட் பெரும் முதலாளிக்கு ஆதரவாக இருக்கின்ற சக்திகள் இன்றைக்கு முதலமைச்சரை சுயமாக சிந்தித்து முடிவெடுப்பதற்கு அனுமதிக்க மறுத்து இங்கு அதிகாரிகள் ஆட்சி கொட்டமடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொன்ன குற்றத்திற்காகவே இன்றைக்கு அரசியல் ரீதியாக கூட தேர்தல் களத்திலும் அவர்கள் இதிலே தலையிட்டு இன்றைக்கு குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் இத்தனை ஆண்டு காலம் இருந்தேன். 5 ஆண்டு காலம் திமுகவின் சார்பாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கான குரலாக எனது குரல் ஒலித்திருக்கிறது. அதற்கான வாய்ப்பை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், அதுபோன்று தோழமையுடனும் கூட்டணியுடனும் நட்பு சக்தியாக என்னோடு கைகோர்த்து தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் பல போராட்டங்களில் பங்கெடுத்து இந்த நிமிடம் வரையிலும் இந்த கூட்டணியில் தொடர வேண்டும் என்று என் மீது வைத்திருக்கிற மாறாத அன்பின் காரணமாக, பற்றின் காரணமாக உங்களை சந்திக்கின்ற இந்த நிமிடம் வரையிலும் தொடர்பு கொண்டு எனக்கு ஆறுதல் சொல்லி எனக்கு பேசிய தலைவர்களான அண்ணன் திருமாவளவன், சிபிஎம்னுடைய தலைவர் வீரபாண்டியன், சிபிஎம்னுடைய தலைவர் பாலகிருஷ்ணன், சிபிஎம்னுடைய திரு சண்முகம், மறுமலர்ச்சி திமுகவினுடைய வைகோ, பேராசிரியர் ஜவஹர்லா, திரு ஈஸ்வரன் போன்ற அனைத்து தலைவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் உலக தமிழர்களின் வாழ்வுரிமைக்காகவும், ஈழ இன பிரச்சனைகளை குறித்தும், தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காகவும் என்னால் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நடத்தப்படுகின்ற தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் தொடர்ந்து நாம் பயணிப்போம் என்று எனக்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஆக அந்த வகையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி, எங்கள் கட்சியினுடைய செயற்குழு, பொதுக்குழு, அரசியல் தலைமைக்குழு, தொகுதி தலைவர், செயலாளர், மாவட்ட தலைவர், செயலாளர், மாநில நிர்வாகிகள், நகர ஒன்றிய செயலாளர் அளவிலான பொதுக்குழு அனைவரும் சேர்ந்து எடுத்த முடிவுக்கிணங்க அவர்கள் அனைவரும் சேர்ந்து எனக்கு அளித்த அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியிலிருந்து விலகுவது என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன். இதற்கு பிறகு தமிழக வாழ்வுரிமை கட்சி முக்கிய தலைவர்களோடு கலந்து ஆலோசனை செய்து, இப்போது கூட நீங்கள் பார்த்திருக்கலாம், அலுவலகத்தில் சுமார் 25க்கும் மேற்பட்ட பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகள், பெரியாரி இயக்கங்கள், ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்காக போராடுகின்ற அமைப்பினுடைய தலைவர்கள் என்னை சந்திக்க வருகின்றிருக்கிறார்கள். ஆதலால் அவர்களோடு கலந்து பேசி, இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சி தலைமைகளோடு கலந்து பேசி, நான் வைத்திருக்கிற பிரதான இந்த 10 கோரிக்கையை ஏற்றுக்கொள்கின்ற, இந்த 10 கோரிக்கைக்காக என்னோடு போராட்ட களத்திற்கு களமாட வருகின்ற அமைப்புகளை, அரசியல் கட்சிகளோடும் கலந்து பேசி, நாங்கள் இந்த 2026 தேர்தலை எதிர்கொள்வதை குறித்து பத்திரிகை ஊடக நண்பர்களை அழைத்து
அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிப்பு செய்ய இருக்கிறேன். எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் இது தமிழ்நாடு விடுதலைப்படை, மாவோயிஸ்ட் இயக்கங்கள், தமிழ்நாடு மீட்சிப்படை போன்ற பல்வேறு தமிழ் தேசிய அரசியல் ஆளுமைகளை கொண்ட ஒரு அரசியல் தலைமை குழுவாக, அரசியல் முக்கிய நிர்வாகிகளை கொண்ட ஒரு கட்சியாக நடைபெற்று வருகிறது. தனித்து நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது. சில பத்திரிகை நண்பர்கள் என்னை நேர்காணல் காணுவதற்கு வருகை தந்தபோது நான் ஒரு 24 மணி நேரம் பொறுத்து கொள்ளுங்கள், நாளை பத்திரிகையாளர்களை அதிகாரப்பூர்வமாக சந்திக்கிறேன் என்று சொன்னேன். உடனே 24 மணி நேரம் கெடு என்று ஒரு செய்தியை போடுகிறீர்கள். திமுக இந்த நிமிடம் வரையிலும் மூத்த தலைவர்கள் என்னோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் காத்திருந்த வேல்முருகன் என்று என்னுடைய சுயமரியாதைக்கும் தன்மானத்திற்கும் நீங்கள் இழுக்கு ஏற்படுத்துவது போல் உங்கள் பரபரப்புக்கு பிரேக்கிங் நியூஸ் போடுகிறீர்கள். அப்படி இல்லை, வேல்முருகன் பண்ணுகிற நேர்மையான அரசியல். எனது அரசியல் பொதுவாழ்வு என்பது சுமார் 40 ஆண்டு காலத்திற்கு மேல் 6 முறை தேர்தலை சந்தித்திருக்கிறேன். தலைவர் கலைஞர், மறைந்த அம்மையார் ஜெயலலிதா, எடப்பாடி, OPS, மருத்துவர் ராமதாஸ் ஐயா என்று பல்வேறு தமிழ் சமூகத்தின் மிகப்பெரிய ஆளுமைகளோடு நான் ஒன்றாக பழகி அவர்களோடு அரசியலிலே பணியாற்றியிருக்கிறேன், அனுபவங்களை பெற்றிருக்கிறேன். அதனால் தயவு செய்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிக்கின்ற அந்த செய்திகளை மட்டும் நீங்கள் வெளியிட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உடனே சொல்றீங்க அதிமுக 3 இடங்கள் தருகிறது, வேல்முருகன் அதிமுகவோடு போகிறார், விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் வரையிலும் அவர்களை அழைத்து கருத்து கேட்டு பேசி அதற்கு பிறகுதான் ஒத்த கருத்து ஏற்பட்ட பிறகுதான் நாங்கள் இந்த முடிவை அறிவிப்போம். இது கூட கடந்த 15 நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் பயணம் சென்று நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர் அளவில், தொகுதி தலைவர் செயலாளர் அளவில், மாவட்ட தலைவர் செயலாளர் அளவில், மண்டல பொறுப்பாளர்கள் அளவில், ஒரு ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கான கட்சியினுடைய அரசியல் பொறுப்பாளர்கள், கட்சியினுடைய தலைமை பொறுப்பாளர்கள், மண்டல நிர்வாகிகளோடு, அதற்கு பிறகு மாநில அணி நிர்வாகிகளோடு கலந்து பேசி, அதற்கு பிறகு மாநில கட்சியினுடைய தலைமை குழு கூடி முடிவெடுத்து அவர்கள் சொன்ன இத்தனை படிநிலையிலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையில் தான் இந்த அறிவிப்பை நான் வெளியிடுகிறேன். அதனால் தயவு செய்து தமிழ்நாட்டில் இருக்கிற பல அரசியல் கட்சிகள் போது 10ஓடு அத்தோடு இது ஒன்று என்பது போல என்னை ஒப்பிட்டு சமூக, குறிப்பாக நீங்கள் இங்கே இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் என்று சொல்லக்கூடிய பத்திரிகைகள் கொஞ்சம் அதில் கவனம் செலுத்துங்க. சில யூடியூபர்ஸ் அவங்களுக்கு என்ன தர்மம், நீதி அதெல்லாம் எதுவும் அவங்கக்கிட்டலாம் இருக்காது. ஒரு சில பேர்கிட்ட அதெல்லாம் இருக்காது. அவங்கெல்லாம் யாராருக்காக இயங்குறாங்க, யாராருக்காக பேசுகிறாங்க என்பதையெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். அதனால் தயவு செய்து என்கிட்ட நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து உங்களை அழைத்து சொல்லுகின்ற போது அந்த செய்தியை நீங்கள் கொண்டு போங்க. என்னுடைய இந்த 5 ஆண்டு கால சட்டமன்ற பணி என்பதும் கடந்த காலத்தில் 10 ஆண்டு காலம் சட்டமன்ற பணி என்பதும் இந்த மக்களுக்கானதாக தான் இருந்திருக்கு. அதனால் நான், இந்த மக்கள் தான் எங்களுக்கு எஜமானர்கள். ஆக நான் சமரசமற்று திமுக தலைமையிலான கூட்டணியில் எந்த கொள்கை வழி நின்று எந்த ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் நான் ஆதரவு அளித்து அவர்களோடு இருந்தேன். அப்போ அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் 1, 2 நிறைவேற்றிவிட்டு மீதும் பெரும்பான்மையான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாது இருக்கின்ற போது அதை நிறைவேற்றி தாருங்கள், எங்களுக்கு இடங்கள் கூட பெரிதில்லை என்று நான் சொல்லுகின்ற போது நீங்கள் ஒரு சிறிய கட்சி, நீங்கள் என்ன எங்கள் பெரிய கட்சியை பார்த்து டிமாண்ட் வைப்பது என்கிற பெரியண்ணன் பாணியில் திமுக எங்களை கையாள்வதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மற்றபடி நாங்கள் மதச்சார்பற்ற அணியில் இருக்கிறோம். திமுக தலைமையில கூட்டணியில் இருந்தோம். இடதுசாரி சக்திகளோடு, விடுதலை சிறுத்தைகளோடு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு போராடுகின்ற தலைவர்களோடு நாங்கள் கைகோர்த்து பயணித்தோம். ஆனால் அவர்கள் எல்லாம் கேட்கவில்லை. நீ யார் இதையெல்லாம் சொல்வது, நீ யார் எங்களுக்கு டிமாண்ட் வைப்பது என்கிற அந்த தோணியில் பேசுகின்ற அந்த பேச்சை ஒரு இந்திய ஒன்றியத்திடமிருந்து ஒரு காலத்தில் தனிநாடு கேட்ட போராளி இயக்கத்திலிருந்து உருவான வேல்முருகன் மற்ற தலைவர்களோடு என்னை ஒப்பிட்டு நீங்கள் தயவு செய்து இடம் போடக்கூடாது என்பதுதான். உங்களுக்கே தெரியும், சட்டமன்றத்தில் கடந்த முறை நான் பேசினேன். தமிழீழ தேசிய தலைவரை நினைவு கூர்ந்து பேசினேன். தமிழ்நாடு விடுதலைப்படை தலைவர் தமிழரசனை நினைவு கூர்ந்து பேசினேன். புலவர் கலிபெருமாள் அவர்களை நினைவு கூர்ந்து பேசினேன். மாவீரன் வீரப்பனார் அவர்களுக்காக ஒரு நினைவில்லம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கவன ஈர்ப்பு திருந்த முதலமைச்சரிடையே நான் வலியுறுத்தினேன். ஆக இது எல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், எனக்கு பதவியோ பணமோ வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. நான் ஓட்டு அரசியல் இருந்த கூட விலகி, நான் என் கட்சி இல்லை, நான் தனிப்பட்ட வேல்முருகனாகிய நான் ஓட்டு அரசியல் இருந்து கூட விலகி, நான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் இனத்திற்குமாக மண்டியிடாமல் மானத்தோடு போராடி மடிவதற்கு தயாராக அர்ப்பணித்துக் கொண்டு பொது வாழ்வுக்கு வந்தவன் வேல்முருகன். ஆனால் தயவு செய்து இளைய புதிய வருகையாக வந்திருக்கிற
நான் பார்த்து பரிசு வாங்கி பரிசு கொடுத்த என் பகுதியை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் கூட சில பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆக அவங்களாம் வந்து என்னுடைய கடந்த கால வாழ்வு, வரலாறு, என்னுடைய தியாகம், என்னுடைய அர்ப்பணிப்பு இதை குறித்து கிஞ்சித்தும் ஒரு 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 சீர்தூக்கி பார்க்காமல் உடனே வேல்முருகன் இங்கிலன்னு அங்கே போயிடுவார், அங்கலன்னு எங்கே போயிடுவார், உடனே சசிகலா தலைமையில் கூட்டத்தில் இடம் பெற்றுவார், இப்படிலாம் போட்டு எங்களுடைய இந்த போர்க்குணம் கொண்ட ஒரு போராட்ட கொண்ட ஒரு சமூக நீதி தளத்தில் சாதி மத சண்டைகள் இல்லாத ஒரு தமிழர் வாழ்வுரிமைக்கான இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற மொழிவழி சிறுபான்மையர்களின் வாழ்வுரிமைக்காகவும் உலகத் தமிழர்களின் வாழ்வுரிமைக்காகவும் போராடுகிற ஒருவனை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொண்டு எங்கள் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மதிப்பளித்து செய்தி வெளியிட வேண்டுமே தவிர பரபரப்புக்கான செய்திகளை வெளியிட வேண்டாம் என்று உங்கள் அனைவரையும் இதன் மூலம் இருகரம் கூப்பி கேட்கிறேன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை நம்பி நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். எந்த ஒரு பிரிவு ஒரு அரசியல் கட்சி எங்களை அழைக்கும், எங்களுக்கு கூடுதல் இடம் கொடுக்கும், கூட்டத்தில் எங்களை சேர்த்துக்கொள்ளும் அப்படின்லாம் எங்களோட நோக்கமே இல்லை. இந்த நாட்டை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துகிற, மதத்தின் பெயரால் மக்களை கூறு போடுகின்ற பாரதிய ஜனதா என்கிற அந்த என்டிஏ தலைமையிலான கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இடம்பெறாது என்பதை அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிக்கிறேன். அதனால நீங்க உடனே சீட்டுக்காக வேல்முருகன் பிஜேபியோட கூட்டணிக்கு போயிடுவாரு, அங்க போயிடுவாரு, இங்க போயிடுவாரு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள் எங்கள் கட்சி கூடி நாங்கள் இங்க வந்து வருகை தந்திருக்கிற ஆதரவு தெரிவித்திருக்கிற அரசியல் கட்சிகள் அமைப்புகளோடு கலந்து பேசி எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறோம், யாரோடு கூட்டணி வைத்து போட்டியிடுகிறோம், அல்லது யாரோடு தொகுதி உடன்பாடு மட்டும், தேர்தலுக்கு மட்டுமே தொகுதி உடன்பாடு, தேர்தல் முடிந்தவுடன் அது அவர்களோடு எந்த ஒட்டு உறவும் இல்லை, எங்களுக்கென்று கொள்கையை முன்னிறுத்தி தேர்தல் பாதையை முடித்துக்கொண்டு மக்களுக்கான அரசியல் பாதையை பயணிப்பதையெல்லாம் குறித்து நாங்கள் விவாதித்து முடிவெடுத்து அறிவிக்க இருக்கிறோம். அதனால் தயவு செய்து நாங்கள் சொல்கிற அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிற செய்தியை மட்டும் நீங்கள் வெளியிட்டு உதவணும். எங்களுக்கு தமிழ் சமூகத்தில் இருக்கிற அந்த நல்ல பெயரை தயவு செய்து ஒரு சில யூடியூபர்ஸ், ஒரு சில மீடியாக்கள் அந்த டேமேஜ் என்று சொல்லக்கூடிய அது ஒரு எங்கள் மீது ஒரு தப்பான பின்பம் மக்கள் மீது ஏற்படுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டாம். இது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். இரண்டு கூட்டணிகளுமே வந்து பெரிய பெரிய கூட்டணியில வெளியேறிட்டீங்க, இன்னொரு கூட்டணிக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அடுத்த கட்டமாக உங்களுடைய நகர்வு எங்க, நாம் தமிழர் அந்த சைட்லயும் போக முடியாது, அடுத்த கட்டமா தனித்து போட்டியிடுவதற்கோ அல்லது வேற அமைப்புல சேர்த்து போட்டியிடுவதற்கான அதுக்குதான் இப்ப நான் உங்ககிட்ட சொன்ன 25க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன அரசியல் கட்சிகள், விளிம்புநில மக்களுக்காக போராடுகின்ற தமிழ் தேசிய அமைப்புகள் என்னை சந்திப்பதற்கு வருகிறது வந்து அறையில் காத்திருக்கிறார்கள். அவர்களோடு கலந்து பேசி நாங்கள் முடிவை அறிவிப்போம். பேச்சுவார்த்தைக்கு சுதந்திரம் இருக்கு அப்படின்னு அந்த தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. பேச்சுவார்த்தைக்கெல்லாம் சுதந்திரம் இருக்கு. அதெல்லாம் போன உடனே வந்து வரவேற்று உள்ள கூட்டு போய் பிஸ்கட்டு, காஃபி, வடை எல்லாம் கொடுப்பாங்க, மரியாதையோடு நடத்துவாங்க. போகும்போது கார் வரைக்கும் வந்து வழி அனுப்பிச்சு அனுப்புவாங்க. அதெல்லாம் அது சுயமரியாதை இயக்கம். நான் ஒரு சுயமரியாதை இயக்கத்திலிருந்து வளர்ந்து வந்தவன் தான். அதனால அதெல்லாம் எந்த பங்கமும் கிடையாது. அது எதுல சொல்றேன்னா, இந்த 10 அம்ச கோரிக்கையை கொடுத்து இது ஒரு டிமாண்டாக இதை நிறைவேற்றுங்கள், எனக்கு இடம் கூட தேவையில்லை என்று நான் சொன்னபோது எந்த கட்சியும் சொல்லாத ஒரு புதிய ஒரு அஜெண்டாவை, புதிய ஒரு செயல் திட்டத்தை வேல்முருகன் கொடுப்பதில் அது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது திமுகவுடைய பேச்சுவார்த்தை குழு வந்து இல்ல, அது வந்து திமுக பேச்சுவார்த்தை குழு கிட்ட நான் இந்த கோரிக்கைகளை கையளிச்சேன். அதை குறித்து இந்த நிமிடம் வரையிலும் அதில் எல்லாம் நாங்கள் ஒரு சரி 10 கொடுத்தீங்க வேல்முருகன், நாங்கள் ஒரு 5 நிறைவேற்றி தரோம், நீங்க வாங்க அப்படின்னு எங்களுக்கு அதிகாரப்பூர்வமான எந்த அழைப்பும் வரல. அந்த டிமாண்டு கொடுத்ததே அவர்கள் வந்து நீங்களாம் டிமாண்டு கொடுக்குற அளவுக்கு அப்படின்ற அந்த தோணி இருக்குல்ல, அதைத்தான் நான் பெரிய மனப்பான்மை. ஒரு 10.5% திமுக ஆட்சிக்கு வந்த டே 1 என்னுடைய சட்டமன்ற குறிப்புகளை படித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பத்திரிகை நண்பர்கள். அதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து நான் வலியுறுத்திய பிறகுதான், நான் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக திரு ஜி கே மணி போன்றவர்கள் வலியுறுத்திய பிறகுதான் அதற்கான ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. ஆனால் அந்த ஆணையம் இதுவரைக்கும் கால நீட்டிப்பு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர உச்சநீதிமன்றம் சொன்ன அந்த டேட்டாஸ், இந்த தரவுகளை குறித்து எடுப்பதற்கு எல்லளவும் முனை அளவும் அவர்கள் முயற்சி எடுக்கவில்லை. திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் 108 சாதிகளை சேர்த்து உங்களுக்கு 20% இடஒதுக்கீட்டை வழங்கி சமூக நீதியை காத்து தந்தார். மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 69% இடஒதுக்கீட்டு வழங்கக்கூடாது என்று வந்தபோது இங்கிருந்து டெல்லிக்கு சென்று அங்கேயே தங்கி நாடாளுமன்றத்தின் மக்களவையிலும் மாநிலவையிலும் அதை பாதுகாப்பதற்கான சட்டம் இயற்றி சமூக நீதி காத்த வீராங்கனை என்று இன்றைய திகாவினுடைய தலைவர் வீரமணி அவர்களால் அழைத்து பாராட்டப்பட்டு அந்த விருதும் வழங்கப்பட்டது, அந்த பட்டம் சூட்டப்பட்டது. ஆனால் அதே சமூக நீதி வழிவந்த
திமுக தலைவர் வந்த பெரியார், அண்ணா, கலைஞர் வழி வந்த திமுகவினுடைய தலைவர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் இந்த சமூக நீதி வழங்குவதில் அவர் சுணக்கம் காட்டுகிறார்? ஏன் அந்த ஆணையத்தை கிடப்பில் போட்டார்? ஏன் இந்த 10.5% வன்னியர்களுக்கு தருவதற்கு முன்வரவில்லை? எடப்பாடி தலைமையிலான ஒரு அவசர கதியில் இயற்றப்பட்ட ஒரு சட்டமாக அது இருக்கிறது. ஆனால் தரவுகள் அடிப்படையில் ஏற்றி கொண்டு வாருங்கள், உச்சநீதிமன்றம் நாங்கள் அதை பரிசீலிக்கிறோம் என்று சொன்னபோது ஏன் அதை செய்ய முன்வரவில்லை? அப்போ ஏன் வரல நான் கேள்வி கேட்ட போது தான் அவர் எழுந்து சொன்னார், நாங்கள் இதை நடைமுறைப்படுத்த பரிசீலிக்கிறோம்னார். அதே மாதிரி அதுக்கு பிறகு தனிப்பட்ட முறையில் சந்தித்து போய் சொன்ன போதும் அவையில் அவர் என்ன சொன்னார், நாங்கள் இதற்கான நடவடிக்கை மேற்கொள்கிறோம் அப்படின்னார். ஆனால் மேற்கொள்ளலை. சரி, 10.5% கொடுத்தா அது ஒரு வன்னியிருக்கின்ற ஒரு சாதிக்கு மட்டும் கொடுத்ததால திமுகவுக்கு வாக்கு கிடைக்காது அப்படின்னு கருதினால் நான் சொன்னேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, அப்போ நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு உரிமையை வழங்குங்கன்னு சொன்னேன். அப்போ அதை வழங்க முன் வராதனுடைய அடிப்படை காரணம் என்ன? மத்திய அரசு தான் நீங்கள் மக்கள் விரோத அரசு, சமூக நீதிக்கு எதிரான அரசு, அது ஒரு பாசிச அரசு, அது சங்கி அரசு, அது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாது அப்படின்னு நீங்களே பல கட்டத்தில் சொல்லியிருக்கீங்க. திமுகவுடைய எல்லா தலைவர்களும் அப்படி பேசியிருக்கிறீங்க. அப்புறம் இப்போ நான் சட்டமன்றத்தில் அப்படி கேள்வி எடுக்க போது இந்த அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு, ஒன்றிய அரசு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்வதிலிருந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இங்க இருக்கிற விளிம்பு நிலை மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் அதிகாரத்தையும் வேலைவாய்ப்பு உரிமையும் நீங்கள் தருவதற்கு முன்வர தயங்குகிறீர்கள். அந்த தயக்கத்திற்கு காரணம் உங்களை இயக்குகின்ற உயர்சாதி RSS சித்தாந்தம் கொண்ட அதிகாரிகள் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். திமுகவினுடைய தலைவராக இருக்கிற கலைஞருடைய, கருணாநிதி அவருடைய கலைஞருடைய மகன் திரு ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதி வந்த திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் தானே. நீங்க துணிஞ்சில்ல முடிவெடுத்து நடைமுறைப்படுத்தணும். ஏன் அது எந்த சக்தி உங்களை தடுத்தது? அதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. சமூக நீதி இல்லைன்னு சொல்றீங்களா சார்? சமூக நீதி பத்தி வெறும் பேச்சுக்கு தான் பேசுறாங்க. மத்தியில பாஜக என்ன செய்யுதோ அதை மாநிலத்துல திமுக செய்யுதுன்னு சொல்றீங்களா? இல்ல, அதாவது ஒட்டுமொத்தமா அது ஒரு மனிதகுல விரோத கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அவர்களோட நான் இவர்களை ஒப்பிடல. ஆனா இவர்கள் சில அழுத்தத்திற்கு அடிபணிந்து இங்கு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு மைனாரிட்டி சமூகம் என்று சொல்லக்கூடிய முன்னேறிய RSS பிஜேபி ஆதரவாளர்கள் தான் இன்றைக்கு கோட்டையில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் கோல் வச்சுக்கிறார்கள். அதனால அவர்களுடைய ஆலோசனையை பெற்று நீங்க வேண்டாம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தீங்கன்னா ஏற்கனவே முன்னேறிய வகுப்பினர் அனுபவித்து வருகின்ற அந்த உரிமைகள் அனைத்தும் பறிபோய்விடும் அப்படிங்கிறதால தான் இப்போ இங்கே இத்தனை பேர் பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் உட்காந்துருக்கீங்க. உங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு உரிய உங்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு உங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இங்கே அதிகாரத்தில் பங்கு இருக்கிறதா? கோட்டையில் கோல வச்சுக்கின்ற செயலாளர்கள் பங்கு இருக்கிறதா? மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பங்கு இருக்கிறதா? காவல்துறை கண்காணிப்பாளர் பங்கு இருக்கிறதா? டிஜிபி, ADGP, சட்ட ஒழுங்கு, உளவுத்துறை போன்ற உயர் பதவிகளுக்கு தமிழர்களுக்கு வழங்கப்படுகிறதா? நீங்கள் இன்றைக்கி எடுத்துங்க, ஒரு ஜோன் IG எடுங்க, SP எடுங்க, கலெக்டர் எடுங்க. இப்போ நியமிக்கப்பட்டிருக்கிற உளவுத்துறை DGPயிலிருந்து எடுத்து கணக்கு பாருங்கள். ஏன் தமிழ்நாட்டில் தமிழை தாய்மொழியாக கொண்ட அல்லது மொழி வழி சிறுபான்மையராக ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களுக்கு யாரும் அந்த இடத்துல அமர்வதற்கு அதிகாரம் இல்லையா? அப்போ இதில் எங்கே இருக்குது சமூக நீதி? இதைத்தான் நான் சட்டமன்றத்தில் கேட்குறேன், இதைத்தான் அவருக்கு டிமாண்டாக கொடுக்குறேன். அப்போ நீலாம் யார் எங்களுக்கு டிமாண்டு வைக்கிறது? டிமாண்டு வச்சுலாம் எங்ககிட்ட நீங்கள் கூட்டணி வர வேணாம் அப்படின்னு நீங்கள் எங்களை கையாளுறீங்க. அதனால் நாங்கள் கூட்டணி விட்டு வெளியேறோம். நான் தான் சொல்றேங்க, கொள்கை தாங்க காரணம். நான் கொள்கை நான் சொல்லிட்டேன், எனக்கு சீட்டு முக்கியம் இல்லை. ஆட்சிக்கு வந்தால் வேல்முருகன் திமுக அரசு குடைச்சலாக இருப்பார் அப்படின்னு ஒரு போட்டோ சொல்லி. ஆமா, நான் நீலகிரி மாவட்டத்தில் 80,000 ஹெக்டர், நீலகிரி மாவட்டத்தில் 80,000 ஏக்கர் நிலங்கள் நம்முடைய அங்கே வாழ்கின்ற மலைவாழ் மக்களுக்கும் தோடாஸ் மக்களுக்கும் சொந்தமான 17 ஜென்ம பூமி என்று சொல்வார்கள். அந்த நிலத்தை மீட்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் 5 முறை பேசினேன். அது மகாவீர் ஜெயின் ஒருத்தவன் அரசு அதிகாரிகளை கையில் வைத்துக்கொண்டு தான் பெயருக்கு பட்டா மாற்றி அதை தமிழ்நாட்டில், இந்தியாவில் பல மாநிலங்களில் வங்கியில் வச்சு பல ஆயிரம் கோடி மோசடி செஞ்சுருக்கிறான். அதை மீட்டு அந்த நிலங்களை அங்கே இருக்கிற நிலமற்ற ஏழை மண்ணின் பூர்வீகுடி மக்களுக்கும் இலங்கையில் பண்டாரநாயக்கா ஸ்ரீராமா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இங்கே கொண்டு நீலகிரியில் வைக்கப்பட்டிருக்கிற 5 லட்சம் மக்களுக்கும் 1 சென்ட் நிலங்கடை. இன்னைக்கு தோட்ட எஸ்டேட்லாம் மூட்டான், பசியும் பட்டினியுமா வாடி கிடக்கிறாங்க. அவர்கள் என்னுடைய தொப்புள் கொடி ரத்த உறவு. ஈழத்தில் தான் 1.5 லட்சம் மக்களை கொன்று குவிச்சாங்க. தோட்ட தொழிலாளர்களாக அழைத்து செல்லப்பட்டு அங்கு உறிஞ்சி அட்டை போல் அவருடைய ரத்தத்தை உறிஞ்சி திரும்ப அவர்கள்
கொண்டு வந்து இங்கே கப்பலில் இறக்கப்பட்டு நீலகிரி, புதுக்கோட்டை, மதுரை பல்வேறு மாவட்டங்களில் 5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு கிடையாது, ஒரு சென்ட் நிலம் கிடையாது. ஆனால் இங்கே மார்வாடி, சேட்டு, குஜராத்திகள் 80,000 ஏக்கர் நீலகிரியில் மட்டும் எங்கள் மண்ணின் பூர்வீகுடி ஆதி தமிழர்களுடைய நிலத்தை தன் சொந்த பெயருக்கு பட்டா மாற்றியிருக்கிறான். இதுக்காக நான் முதலமைச்சர்கிட்ட கடிதம் கொடுத்தேன், ரெவன்யூ மினிஸ்டர் சந்தித்து கடிதம் கொடுத்தேன், ரெவன்யூ செக்ரட்டரி திருமதி அமுதாவை சந்தித்து கடிதம் கொடுத்தேன். ஒரு பதிலும் கிடையாது. இதே மாதிரி தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை தமிழர் அல்லாதவர்கள் முழுவதுமாக கைப்பற்றி கொள்கிறார்கள். இங்கே தமிழ்நாட்டில் என்ன வணிக தமிழர்கள் கையில் இருக்கு? ஒன்று சொல்லுங்கள். இரும்பு வணிகம் நம்ம கையில் இருக்கா? தங்க வணிகம் நம்ம கையில் இருக்கா? வெள்ளி வணிகம் நம்ம கையில் இருக்கா? மஞ்சள் வணிகம் நம்ம கையில் இருக்கா? முந்திரி வணிகம் நம்ம கையில் இருக்கா? என்ன இருக்குது? நீங்கள் இப்போ ஒளிப்படம் பதிவு செய்கிறீங்களா கருவிகள், இதெல்லாம் விற்கிறது வாங்குறது ஹோல்சேல் யார்? தமிழ்நாட்டில் இங்கே சென்னை தலைநகரத்தில் இருக்கிற அத்தனை 5 ஸ்டார் விடுதிகள் யாருக்கு சொந்தம்? மிகப்பெரிய மால்கள் யாருக்கு சொந்தம்? என்னுடைய நிலம் அடியோடு பறி போயிட்டு இருக்குங்க. பரந்தூர் விமான நிலையத்தில் எதுக்கு நீங்கள் டாட்டாவுக்காக என்னுடைய பூர்வீகுடி மக்களுடைய நிலத்தை 5000 ஏக்கரை அவங்களை கொண்டு போய் அகதியாக பல கிராமங்களில் தூக்கி எறிஞ்சு எதுக்கு தாரை வாக்குறீங்க? இந்திய அரசுக்குன்னு சொந்தமாக விமானம் இருக்கா? அப்போ இது வேல்முருகன் திமுக அரசுடைய தடையை மீறி அங்கு சென்று அந்த போராட்ட காலத்தில் பங்கெடுத்து கொண்டேன். அன்னையிலேருந்து ஒரு மந்திரி, அங்கு திமுக அமைச்சர்கள் இருக்கிற மந்திரி அங்கே பல 100 ஏக்கர்களை வாங்கி போட்டிருக்கிறாங்க. அது 5 மடங்கு அரசாங்கமே அவர்களுக்கு உயர்த்தி கொடுக்குது. அப்போ அது வேல்முருகன் இதில் குறைச்சலாக இருக்கிறான் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த தேர்தல் நேரத்தில் என்னை பழி வாங்குகிறார்கள். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்எல்சியில் நெய்வேலி நிலத்தை கையகப்படுத்தக்கூடாதுன்னு நான் தடுத்து நிறுத்துகிறேன். வானராயபுரம் உள்ளிட்ட தென்குச்சி, வடக்குத்து இது உள்ளடக்கிய பல கிராமங்களில் 12 காலமாக வாழ்கிற எங்களுடைய மக்களை அடியோட பிடுங்கி தூக்கி எறிகிறீங்க. அது போய் வேல்முருகன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அங்கே தடுத்து நிறுத்தினான். அது உங்களுக்கு தாங்க முடியல. ஏன் தாங்க முடியல? என்எல்சியினுடைய ஒரு ஆண்டுக்கு கொடுக்குற 100 கோடி ரூபாய் சிஎஸ்ஆர் நிதியை அப்படியே அபகரித்துக் கொள்கின்ற ஆளும் வர்க்கம். அதை நான் தட்டி கேட்டேன். அதுக்காக கூட்டம் போட்டு திமுகவுடைய மாவட்ட செயற்குள்ள மாவட்ட பொதுக்குழு பகிரங்கமாக பேசுகிறாங்க. வேல்முருகன் நமக்கு பெரிய குடைச்சல், வேல்முருகனுக்கு கூட்டணியில் இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு. நான் தேர்தலே நிற்கல, ஓட்டு அரசியலை புறக்கணித்து விட்டு இந்த மண்ணுக்காக நான் போராடுறேன். எந்த ஆட்சி வந்தாலும், எந்த அரசாங்கம் இருந்தாலும், எந்த காவல்துறையை கொண்டு என்ன பண்ணுவீங்க? அதிகபட்சம் சுடுவீங்களா? சுடுங்க, இல்லை வழக்கு போடுங்க. இன்னைக்கு நான் இந்த கூட்டணி 10 நாளாக தலைமை நிர்வாகிகிட்ட மாற்று முடிவு எடுக்கிறேன்ற ஒரே காரணத்திற்காக, ஹைட்ரோ கார்பனுக்காக, மீத்தேனுக்காக, ஓஎன்சிஸுக்காக நான் ஐயா மணியரசனோடு, மீத்தேன் ஜெயராமனோடு நான் டெல்டா மாவட்டத்தில் போராடின வழக்கை ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசி க்ளோஸ் செய்யப்பட்ட வழக்கை தூசி தட்டி எனக்கு 4 அன்னைக்கு சம்மன் கொடுக்குறாங்க. 23ஆம் தேதி நாளைக்கு நான் 3 நீதிமன்றத்தில் ஆஜராகணும் ஒரே நாளில். திமுக பழி வாங்கணும். திமுக என்கிற ஒரு மாபெரும் அரசியல் இயக்கத்தில் லட்ச தொண்டர்கள் என் மீது அன்பும் மாறாத பற்றும் நான் ஏற்றுக்கொண்ட லட்சியத்துக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். திமுகவை தற்போது இயக்குகின்ற உயர் சாதி RSS சித்தாந்தம் உள்ள அதிகாரிகளுடைய பேச்சுக்கு மாண்புமிகு முதலமைச்சரும் தமிழக அரசும் ஈல்டாயிருக்கு, அடிபணிந்திருக்கு. அது சில மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படி சொல்றாங்க, நான் அப்படி சொல்றேன். இருக்கிறாங்க. அது உங்களுக்கு கால நேரம் வரும்போது பல பத்திரிகையாளர்கள் சொல்லியிருக்காங்க. இல்லை, அது நான் வெளியேறிட்டேன்னு உங்களுக்கு அறிவிச்சிருக்கிறேன். அவர்கள் அப்படி வெளியேறி விட்டார்கள் என்று அறிவித்தால் அப்படி அவங்க வெளியேற மாதிரி எனக்கு தெரியல. காரணம், அவர்கள் அனைவருமே, நான் தான் சொல்கிறேன், இப்போ உங்களை சந்திக்க உட்கார முன்னாடி அந்த கட்சியினுடைய மாநில செயலாளர்கள், தலைவர்கள், அண்ணா நம்ம ஒரு மதச்சார்பற்ற அணியில் இருக்கிறோம், நீங்கள் கண்டிப்பாக சட்டமன்றத்துக்கு போகணும், குரலற்ற மக்களின் குரலாக நீங்கள் ஒழிக்கணும் அப்படின்றத தொடர்ந்து உங்களுக்கே தெரியும். நேற்று கூட பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணன் திருமாவளவன் என் மீது வைத்திருக்கிற அந்த மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை, ஒரு நட்பின் காரணமாக பல முறை என்னை தொடர்பு கொண்டு பேசினார்கள். அதனால் என் மீது மாறாத பற்றுள்ள பல திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர் பெருமக்கள் கூட இந்த நிமிடம் வரையிலும் கூட என்னை தொடர்பு கொண்டு கொஞ்சம் பொறுத்தருங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆனால் எனக்கு என்ன சொன்னேன், சரி சீட்டு தான் உங்களுக்கு நெருக்கடி இருக்குது, காங்கிரஸுக்கு கூட்டு கொடுத்துட்டீங்க, தேமுதிகவுக்கு கூடுதலாக கொடுத்துட்டீங்க, கமல்ஹாசனுக்கு கொடுக்குறீங்க, சீட்டே வேண்டாங்க, இந்த 10 அம்ச கோரிக்கை நிறைவேற்றுங்கன்ற. இது நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும். இன்னும் இப்போ 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சு போச்சு. 5 வருஷம் கரடியாக நான் கத்தின சட்டமன்றத்தில் செய்யலைங்க. மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகிறது, இது ஒரு வெற்றி கூட்டணி என்று நானே சொல்லியிருக்கிறேன்ல. அப்படி இருந்தால் இல்லை, நேற்று வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் அதுதானே உங்ககிட்ட சொன்னேன். அப்போ மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தபோது வேல்முருகன் கொடுத்து இந்த கோரிக்கைகளை திமுக அரசு பரிசீலிக்கும் அப்படின்னு என்னை அழைத்து முதலமைச்சர் சொல்லுவதில் என்ன உங்களுக்கு? அப்போ யார் தடுக்கிறா? எது உங்களை தடுக்கிறது? இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்குது? அப்போ தான் நான் சொல்கிறேன், இங்கே சமூக நீதிக்கு எதிரான, இங்கே பாரதிய ஜனதாவில் இறக்கிவிடப்பட்ட, இங்கே RSS சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட முன்னேறிய
சமூக நீதிக்கு எதிரான ஒரு கூட்டம் முதலமைச்சரை சுற்றி இருந்து கொண்டு முதலமைச்சரை இயக்குகிறது. அதனால தான் முதலமைச்சருடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. நான் கேட்குறேங்க, தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் 150 அமைப்புகள் இருக்கு. ஐயா நெடுமாறன், குளத்தூர்மணி, கோவை ராமகிருஷ்ணன், மணியரசன், எல்லா தலைவர்களும், தியாகு தோழர். நாங்களாம் என்ன சமூக விரோதிகளா? நாங்களாம் தீவிரவாதிகளா? நாங்கள் வந்து உங்களை சந்தித்து பேசணும்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டுடைய முக்கிய வாழ்வுரிமை பிரச்சனை குறித்து, ஈழத்தமிழர் பிரச்சனை குறித்து முதலமைச்சர்கிட்ட போய் நான் கடிதம் கொடுத்தேன், சந்திக்க நேரம் கொடுங்கன்னு. ஏன் எனக்கு சந்திக்க நேரம் கொடுக்கல? சரி, கொடுக்கல. முத்துலட்சுமி அக்கா அவருடைய கணவர் இறந்துட்டாரு, உங்களுடைய சொந்த பட்டா இடத்துல வீரப்பனாருக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்டி கொடுக்குறதுக்கு அனுமதி கொடுக்கணும், முதலமைச்சரை சந்திக்கணுன்றாங்க. பல முறை கேட்டுட்டேன், சந்திப்பு கிடையாது. சரி, இதுக்கு 2வது சந்திப்பு 10.5% நிறைவேற்றுவது குறித்து ராமதாஸ், அன்புமணியை தவிர்த்து ஏனைய வன்னியர் சமூகத்தினுடைய பல்வேறு சின்ன சின்ன அமைப்புகள் தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் என்னை வந்து சந்தித்து எங்களை முதலமைச்சர்கிட்ட கூப்பிட்டு போங்க, நாங்கள் முதலமைச்சரை சந்திக்கணும்னாங்க. இந்த 5 ஆண்டு காலத்தில் பல முறை முதலமைச்சர்கிட்ட அவர்களை சந்திப்ப நேரம் கேட்டேன், தரலை. சரி, தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்புன்னு என் தலைமையில் ஒன்று இயங்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கடந்த 10 ஆண்டு காலம் கோபேக் மோடின்னு சொல்வதிலிருந்து தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக மிகப்பெரிய போராட்டங்கள், 1 லட்சம் பேர் 50,000 பேரை திரட்டி தொடர்ந்து போராடுற அத்தனை போராளி இயக்கங்களும் என்னோட இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஒரு தடவை உட்காந்து சந்தித்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். இந்த வடக்கன்ஸ் என்று சொல்லக்கூடிய வடவர்களுடைய ஆதிக்கம் இங்கே அதிகமாக இருக்குது. அதனால் அது ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறை வடகிழக்கு மாநிலங்கள் போல தமிழ்நாட்டிலையும் ஒரு முறைப்படுத்தணும். நம்ம வட இந்தியர்களையோ மொழி வழி சிறுபான்மையோ நமக்கு எதிரி இல்லை. அதனால் இதை முறைப்படுத்துவதற்கு மாண்புமிகு முதலமைச்சரை சந்தித்து நம்ம பேசணும். நீங்கள் கூட்டமைப்பினுடைய தலைவராக இருக்கிறீங்க, எம்எல்ஏவாக இருக்கீங்க, முதலமைச்சரோட நெருக்கமாக இருக்கிறீங்க, ஒரு தேதி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. மதிமுக உள்பட எல்லா கட்சிகளும், விடுதலை சிறுத்தைகள் எல்லாரும் அதை கொண்டு போய் முதலமைச்சர் வீட்டில் கொடுத்துட்டு உடனே முதலமைச்சருடைய செக்ரட்டரி, உளவுத்துறை, மூத்த அமைச்சர்கள்லாம் உட்காந்து யார் யார் அந்த 150 பேர் கொடுங்கன்னாங்க. 150 பேரை கொடுத்து 2-3 மணி நேரம் அதை குறித்து நான் அவங்ககிட்ட மன்றாடுறேன். இவர்கள்லாம் சந்திக்கணுன்றாங்க. போன தேர்தலில் நமக்காக தேர்தல் வேலை செஞ்சவங்க, இவங்க யாரும் தீவிரவாதி கிடையாது, நக்சல் பாரி கிடையாது, எல்லாம் ஜனநாயக சக்திகள். அவங்க அத்தனை பேருமே இப்போ திமுகவை இந்த கூட்டணி ஆதரிச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு முறை கூட அவரை சந்திக்க முதலமைச்சர் தயாராக இல்லை. அப்போ இது எதை காட்டுகிறது? அப்போ நான் தான் சொல்கிறேன், முதலமைச்சர் சட்டமன்றத்தில் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட பார்க்கும்போது நல்லா பேசுகிறாரு, நல்லா இருக்கிறாரு, அது எல்லாம் வேற. தனிப்பட்ட முதலமைச்சருக்கும் எனக்கும் எந்த கருத்து முரண்பாடும் கிடையாது. அவர் ஒரு மிகச்சிறந்த நல்ல மனிதர். கடைசி கூட்டத்தொடரில் நான் பேசுவது போல் இந்த 74 வயதிலும் கடுமையான ஒரு உழைப்பாளி. அந்த உழைப்பு தான் அவரை இந்த உச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நான் இந்த தமிழ் சமூகத்திற்காக நான் வைத்த கோரிக்கைகள் அது ஏன் நிறைவேற்றப்படவில்லை? அது குறித்து அவர்களோடு உங்களை ஆட்சி கட்டில் அமர்வதற்கு போராடிய குளத்தூர்மணியை சந்திக்கிறதுல, கோவை ராமகிருஷ்ணனை சந்திக்கிறதுல, தியாகுவை சந்திக்கிறதுல, மணியரசனை சந்திக்கிறதுல, மீத்தர் ஜெயராமனை சந்திக்கிறதுல, மே 17 இயக்கத்தை சந்திப்பதில், பொயிலனை சந்திப்பதில், பெருஞ்சித்தனாருடைய பையன் பொயிலனை சந்திப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? குழந்தை அரசனை சந்திப்பதில் என்ன பிரச்சனை? தடா ரஹீமை சந்திப்பதில் என்ன பிரச்சனை? KM ஷரீஃபை சந்திப்பதில் என்ன பிரச்சனை? STPயினுடைய முபாரக்கை சந்திப்பதில் என்ன பிரச்சனை? அப்போ இவர்கள் எல்லாம் நாங்கள் கையொப்பமிட்டு உங்ககிட்ட கொடுத்தோமே, ஏன் எங்களை அழைச்சி பேசலை? ஒரே ஒரு முறையாவது இந்த 5 ஆண்டு காலத்தில் கோட்டையில் அதிகாரப்பூர்வமாக தமிழர் வாழ்வுரிமைக்கான போராட்ட களத்தில் இருக்க இயக்கங்களை சந்தித்து முதலமைச்சர் பேசியிருக்கிறாரா? இல்லை, இது வந்து ரொம்ப எங்களை என்ன சொல்லுவாங்க, கூடவே வைத்திருந்து நாங்கள் ஒரு வலுவான மாற்று அணியாக கட்டமைத்து விடக்கூடாது என்கிற அடிப்படையில் கடைசி நேரத்தில் அவங்க எங்களுக்கு இந்த பதிலை சொல்கிறாங்க. இந்த பதிலை சொன்ன பிறகு தான் நான் அவங்களை சந்திக்கிறேன். அதனால் இப்போ என்னுடைய ஒருங்கிணைப்பில் இருந்த தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இருந்த பல இயக்கங்கள் திமுகவுக்கு ஏற்கனவே ஆதரவு தெரிவித்து விட்டார்கள். அதை நான் குறை சொல்ல மாட்டேன். அது மதச்சார்பற்ற பாரதிய ஜனதா அணி இங்கு வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக அவர்களை ஆதரித்திருக்கிறார்கள். இப்போது நான் கூட்டிலிருந்து வெளியேறி வந்திருக்கிறேன். இனி அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். திமுகவை ஆதரிப்பதா, வேல்முருகனை ஆதரிப்பதா, வேல்முருகன் தலைமையில் அமைய போகின்ற இந்த தமிழர் வாழ்வுரிமைக்கான ஒரு கொள்கை சார்ந்த, நான் என்ன சொன்னேன், இப்போ டெல்லியிலே கூட கடந்த காலத்தில் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் ஒரு செயல் திட்டம் இருந்துச்சு, ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் இருந்துச்சு. ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இதை செய்யணும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தினாங்க. இப்போ அந்த மாதிரி இங்கே வந்து நான் ஒரு கோரிக்கையாக தான் சொன்னேன், அதை கூட ஏற்றுக்கல, அதை கூட்டு பரிசீலனை பண்ணலாம். அப்படின்னா இது என்ன மனநிலைமை சொல்லுங்க? கண்டிப்பா நீங்க பத்திரிகை தான் வந்து நீங்க விவாதத்துல கூட 3 முனை போட்டு 4 முனை போட்டின்னு தான் எடுத்துக்கிறீங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைமையிலான கூட்டணி சொன்னீங்க. ஆமா, 6 முனை போட்டி எடுத்துக்கலாம். கண்டிப்பா நாங்க வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த தேர்தலை நாங்க தான் சொல்லிட்டோமே, திமுக கூட்டணிலிருந்து வெளியேறிட்டோம்.
நாங்கள் எத்தனை கட்சிகள் அமைப்புகள் ஆதரவோடு இந்த தேர்தலை சந்திக்க போகிறோம் என்பதை விரைவில் நான் அறிவிக்கிறேன். அப்போ எங்களை நீங்கள் வந்து 5 முனை போட்டியை தாண்டி 6 முனை போட்டியாக கூட களம் மாறுகிறது என்பதை நீங்கள் தான் விவாத பொருளாக மக்கள்கிட்ட கொண்டு போகணும். நீங்கள் முதல்ல நாங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடுகின்ற போராளிகளை கொண்ட இயக்கங்கள் இருக்குது, இவங்கெல்லாம் இங்கே லஞ்சம் லாவணியம் ஊழல் மண்ணை திருடாமல் மலையை வெட்டி கடத்தாமல் தாது மணல் கொள்ளையில் ஈடுபடாமல் லாட்ரி விற்காமல் கஞ்சா விற்காமல் அபீன் விற்காமல் இந்த மண்ணில் நேர்மையான அரசியலாளர்கள் எங்களை போன்றவர்கள் இருக்கிறாங்க என்பதை இந்த நாட்டில் இருக்கிற கடகோடி உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கும் கடகோடி வாக்காளருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களாகிய உங்களுக்கு இருக்கு. நீங்கள் கொண்டு போய் சேருங்க. நீங்கள் ஒரு சினிமா நடிகரை கொண்டு போய் சேர்ப்பதில் இங்கே இருக்கிற போராளி இயக்கம் மறந்து ஐயா கண்ணு நல்ல கண்ணு போன்றவர்களை சேர்க்க மறந்துட்டீங்க. ஐயா கண்ணு போன்ற பாண்டியன் போன்ற இந்த மண்ணுக்காக விவசாய மக்களுக்காக போராடுகின்ற இளைஞரன் போன்றவர்களை கொண்டு போய் சேர்க்க மறந்துட்டீங்க. எத்தனையோ விவசாய சங்க தலைவர்களை உதயகுமாரனை கொண்டு போய் சேர்க்க மறந்துட்டீங்க. ஆக அதுமாரி இல்லாமல் ஒரு அரசியல் கட்சியாக நாங்களும் இந்த மாதிரி நாங்களும் இருக்கிறோம். இப்போ நிறைய அமைப்புகள் இருக்கிறாங்க, சமரசமற்று கடைசி நிமிடம் வரைக்கும் போராடி மடிந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு. இப்போ அவர்களுக்கு உரிய முக்கியத்துவத்தை அவர்களுக்கு உரிய இடங்களை பத்திரிகை ஊடகங்கள் அவர்களுக்கு உரிய வெளிச்சத்தை கொடுங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பத்திரிகை ஊடகத்தின் சார்பாக நாங்கள் கைகூப்பி தமிழக மக்கள்கிட்ட சொல்கிறோம், நாங்கள் ஒரு மாற்று அரசியலை, ஒரு அறம் சார்ந்த அரசியலை, ஒரு இந்த மண்ணுக்கான மக்களுக்கான மொழிக்கான இனத்திற்கான எதிர்கால என் சந்ததிக்கான ஒரு அரசியலை செய்வதற்கு நாங்கள் முற்படுகிறோம். தமிழக மக்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைமையில் நாங்கள் முடிவெடுத்து அறிவிக்கின்ற அந்த கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று அன்போடு கரங்கூப்பி தமிழக மக்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். உங்களுடைய இந்த விலகலானது அஇஅதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சாதகமாயிடாதா? எப்படி சாதகமாகும்? பாரதிய நான் தான் சொல்லிட்டேன், என்டிஏ என்பது அது ஒரு பாரதிய ஜனதா மதத்தின் பெயரால் மக்களை அணிதிரட்டுகின்ற ஒரு கூட்டணி. அந்த கூட்டணியை எங்களுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் கொள்கை, கருத்தியல், லஞ்சம் லாவண்யம், ஊழல், சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம், மீனவர் வாழ்வுரிமை, தொழிலாளர் வாழ்வுரிமை, விவசாயிகளுடைய வாழ்வுரிமை, விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற விளைபொருளுக்கு நியாயமான கட்டுப்படியான விலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய எண்ணங்கள் என்டையராக டிஃப்ரெண்ட். ஆனால் பாரதிய ஜனதா என்பது முழுக்க முழுக்க கார்ப்பரேட் நிறுவனங்களை உள்ளடக்கிய பெரும் முதலாளிகளை வளர்த்து எடுக்கிற, இங்கே இருக்கிற நான் சொன்ன சிறு குறு தொழிலாளர்களிலிருந்து சிறு குறு விவசாயிகளிலிருந்து மீனவர்களிலிருந்து இவர்களுடைய வாழும் உரிமை பறிக்கின்ற ஒரு கட்சி பாரதிய ஜனதா. அதுக்கு எப்படி நாங்கள் லாபமாக செயல்படுவோம்? தனித்து போட்டியில தயாராக கண்டிப்பாக. ஏன்னா நான் கூட்டணி இப்போ வந்திருக்காங்க, அவங்களை கேட்காம நான் அறிவிக்கக்கூடாதுன்னு உங்ககிட்ட அறிவிக்கல. அவர்கள் அனைவரோட கலந்து பேசி கிட்டத்தட்ட 25 அமைப்புகள், சின்ன சின்ன விளிம்பு நிலை மக்களுக்காக போராடுகின்ற கட்சிகள் என்னை வந்து சந்திச்சிருக்காங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி திரு தடா ரஹீம் போன்றவர்கள், திரு உதயகுமாரன் போன்றவர்கள், திரு KM ஷரீப் போன்றவர்கள், நம்முடைய தூத்துக்குடியினுடைய ஸ்டெர்லைட் போராட்டத்துடைய ஒருங்கிணைப்பு குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் நேற்று தினம் வந்து என்னை ஆதரவு தெரிவித்தார் டாக்டர் வாத்திமா போன்றவர்கள். இது போன்ற எண்ணற்ற அமைப்புகள், இயக்கங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் எடுக்கிற அந்த முடிவுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்று தொடர்ச்சியாக எனக்கு ஆதரவுகள் குவிந்து கொண்டு வருகிறது. நீங்கள் பத்திரிகை நண்பர்களே சொல்லுங்கள், இந்த 2 நாளாக இந்த ஸ்டாண்டை நான் எடுத்த பிறகு, இப்படி கலந்து ஆலோசிட்டுருக்குன்னு தெரிஞ்ச பிறகு சமூக வலைதளங்களில் நீங்கள் சாதாரண பொதுமக்கள் கூட என்னை ஆதரித்து கருத்து பதிவிட்டு கொண்டிருக்காங்க. அப்படி வேணுமா நான் வேணுமா ஒரு 100கணக்கான கருத்து பகிர்வை உங்களுக்கு வேணுமா அனுப்புகிறேன். நீங்கள் வேணுமா செய்தியாக போட விருப்பம் இருந்தால் போடுங்க. நாங்கள் வந்து அதை வந்து எங்களுக்கு கிடைக்கிற ஆதரவுகளை பொறுத்து கண்டிப்பாக நாங்கள் முடிவு அறிவிப்போம். நாங்கள் வந்து வன்னியருக்கு மட்டும் எதிராக சமூக நீதி, அதனால சொல்கிறேன், சமூக நீதியே இந்த மண்ணில் அனைத்து மக்களுக்கும் கிடைத்துவிடக்கூடாது என்பது தடுக்கிற ஒரு கூட்டம் முதலமைச்சரை சுற்றி இருக்கிறது என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. அதற்கு முதலமைச்சர் வந்து ஈல்டாகிறார். அதனால தான் முதலமைச்சர் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கல அப்படின்றது என்னுடைய பார்வை. புரியுது? நீங்க வந்து போராட்டத்தில் ஈடுபட்டப்போ அமைச்சர் வந்து தடுத்தாருன்னு சொன்னாங்க, யாருன்னு சொல்லுவோம்? யாருன்னு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற அமைச்சர் யார்? நீங்கள் வந்து பத்திரிகை நண்பர்கள் தான், நீங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் என்று சொல்லக்கூடியவர்கள். அங்கே யார் ஆயிரக்கணக்கான ஏக்கரை யார் இந்த விமான நிலையம் வருவதற்கு முன்பாக வாங்கி போட்டு இன்றைக்கி 5 மடங்கு அரசாங்கத்துக்கிட்ட பணத்தை பெறுவதற்கும், அல்லது ரியல் எஸ்டேட்டு, அங்கே 5 ஸ்டார் ஹோட்டலு, நட்சத்திர விடுதிகள், ஐடி போன்ற கம்பெனிகளை உருவாக்கலான்னு யார் திட்டமிட்டிருக்காங்களோ அவர்கள். சார், நீங்களே சொல்லியிருக்கீங்க, பல கோரிக்கைகள் பரிசீலனையில் இருக்குது. நீங்கள் சட்டப்பேரவை இருக்கும்போது பல கோரிக்கைகள் நிறைவேற்றிருக்கீங்க. தமிழ்நாடு முழுக்க பல கோரிக்கைகளை முன்னெடுத்து சென்றிருக்கீங்க. மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதையும் பதிவு பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா அந்த ஆட்சி அமைப்பு சரி, அதை மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய திமுக இது செய்து தாருங்கன்னு ஒரு உறுதிமொழி கொடுக்கறதுல என்ன இருக்கு உங்களுக்கு? உங்களை மரியாதை குறைவா நடத்திட்டாங்க நினைக்கிறீங்களா?
ஆமாம் சார், நான் தான் சொல்கிறேன், எனக்கு சீட் நான் கேட்டது 5 சீட்டுக்கு 6 சீட்டு கேட்டேன், 5 சீட்டு கேட்டேன், 4 சீட்டு கேட்டேன், இறுதியாக ஒரு 3 இடங்கள் கொடுங்கன்னு. அப்புறம் நான் சொன்னேன், இந்த 3 இடங்களை காட்டிலும் எனக்கு இந்த கோரிக்கைகள் பிரதானமானது, மிக முக்கியமானதுன்னு சொன்னேன். அப்போ நீங்கள் உண்மையிலே நான் இந்த கூட்டணியில் தொடரணும்னு சொல்லி திமுக தலைவர் நினச்சிருந்தா, இங்கே வாங்க வேல்முருகன், உங்கள் கோரிக்கை 10 கொடுத்துருங்க. இந்த 10 என்னால் இப்போதைக்கு நிறைவேற்ற முடியாது. 5 கோரிக்கை ஆட்சிக்கு வந்த உடனே நான் நிறைவேற்றுறேன். நான் போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு 2019 ஆதரவு கொடுக்கும்போது நான் ஒன்று சொன்னேன், இந்த தமிழக வேலை தமிழுக்கேன்ற சட்டம் ஏற்றணும்னு சொன்னேன். அதை ஏற்றலை. ஆனால் அதுக்கு மாறாக குறைந்தபட்சம் நான் கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் தமிழ் வழியில் எழுத படிக்க பேச தெரிஞ்சவர்களுக்கு டிஎன்பிசியில் 40 மதிப்பெண் எடுப்பவர்களுக்கு வேலை என்று ஒரு சின்ன திருத்தத்தை, அது என்னுடைய அழுத்தத்துக்கு எனக்கு, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது கொண்டு வந்த பிறகு தான் இன்றைக்கி உங்களுக்கு திரும்ப ரொம்ப நீங்கள் எல்லாம் பத்திரிகையாளர் கூட அதில் வந்து ரொம்ப விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறீங்க. நீங்கள் டிஎன்பிசியில் இந்தியாவின் நாட்டை எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் வரைக்கும் ஒரு ஆர்டிஓவாக செலக்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்க சீஃப் செக்ரட்டரி தான் ரிட்டையர் பண்ணுவான். யங்கஸ்ட் பீப்புளாக இருந்தானா 21 வயசு 22 வயசில் ஒரு டைரக்ட் டிஎஸ்பி ஆகிட்டானா டிஜிபி ஆகி தான் இல்லை ஏடிஜிபி ஆகி தான் ஓய்வு பெறுவான். ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஆகிட்டானா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நீ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வழி திறந்து விட்டது ஓபிஎஸ். அந்த ஓபிஎஸ் இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், அந்த சட்டத்தை ரத்து பண்ணுங்கன்னு சொன்னேன் 5 வருஷமா. ஓபிஎஸ் கொண்டு வந்து அந்த சட்டம் இன்னி வரையிலும் யாருடைய அழுத்தத்திற்கு அடிபணிந்து ஏன் அந்த சட்டத்தை ரத்து பண்ணுங்க நான் கத்துறேன். பிடிஎல் பழனிவேல்ராஜ் அந்த துறையை கொஞ்ச நாள் கவனிச்சார், தங்க தென்னரசு கவனிச்சார், இப்போ வந்து கைல்வழி செல்வராஜ் கவனிக்கிறாங்க. நீங்கள் அந்த சட்டத்தை ரத்து பண்ணாமல் வேல்முருகனுடைய கோரிக்கையை நிறைவேற்றின மாதிரி இருக்கணும், ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணுன்ற மாதிரி நீங்கள் வந்து 40 மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் அப்படின்னு கொண்டு வந்து அந்த கதையை முடிச்சிட்டீங்க. அந்த சட்டத்தை ரத்து பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அப்போ நான் சொன்ன வட இந்திய ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட ஒரு கும்பல் இங்கே டிஎன்பிசினுடைய செக்ரட்டரியாக உயர்ந்த பதவிகளில் சேர்மனாக உட்காடுறீங்க. ஏன் தமிழ்நாட்டில் டிஎன்பிசினுடைய சேர்மனாக ஒரு பச்சை தமிழ் அமர வைப்பதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? யாரை போட்டிருக்கிறீங்க? அவர் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மண்ணின் மக்களாக இருக்க படித்து விட்டு பட்டம் படித்து 1 கோடி பேர் வேலை வாய்ப்புகளை பதிவு செய்து காத்திருக்கிறானே, அவன் அந்த வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உருவாக்காங்களா? தமிழ்நாட்டு வரலாற்றில் இன்றைக்கி குரூப் 2 தேர்வு ரத்து பண்ணது இருக்கா? இன்றைக்கி அட்ட டைமில் நீங்கள் 50 லட்சம் பேர் தேர்வு எழுதக்கூடிய கட்டமைப்பு கொண்ட தமிழ்நாட்டில் எதுக்கு இந்த குளறுபடி? இந்த தேர்வுக்கு தயாராகணும் அந்த இளைஞர்களுடைய எதிர்காலம் என்னாச்சு? அப்போ இதெல்லாம் நான் கேட்குறேங்க, நான் அறிக்கை கொடுக்குறேன். கொலை கொள்ளை கற்பழிப்பு கஞ்சா அப்படின்னு என்னுடைய அறிக்கை, என்னுடைய முகநூல் பக்கத்தில் எல்லா அறிக்கையும் நான் பதிவிடுறேன். நீங்கள் எந்த மெயின் ஸ்ட்ரீம் எடுத்து போடுறது இல்லாதனால உங்களுக்கு தெரியல. இந்த ஆட்சியில் இப்போ சமீபத்தில் நடந்த தூத்துக்குடியில் நடந்த கொலையிலிருந்து அத்தனையும் நான் கண்டிக்கிறேன். சட்ட ஒழுங்கு யார் கையில் இருக்குன்னு நான் கேட்குறேன். காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன். விரைவு நீதிமன்றத்துக்கு மூலம் உடனே தூக்கு தண்டனை கொடுக்கணுன்ற. அப்போ இதையெல்லாம் வந்து திமுக இருந்துக்கிட்டு நான் பேசவே கூடாது, நீ உதயசூரியன் சின்னத்தில் நின்ன, நீ வெறுமனே எங்களுக்கு வந்து ஆதரவு கட்சியாக மட்டும் இருக்கணும், வாயை திறக்கக்கூடாது, எந்த டிமாண்ட்ஸும் எங்களுக்கு வைக்கக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னா, அப்போது இந்த 5 ஆண்டு காலத்தில் எந்த அமைச்சர்கள் எந்த துறை செயலாளர்கள் யார் எங்கெங்கே எந்தெந்த துறையில் தவறு செஞ்சுருக்காங்க எல்லா புள்ளிவர்களும் என் கையில் இருக்குது. எல்லாவற்றையும் ஆதாரப்பூர்வமாக பத்திரிகையாளர் சந்திப்பில் அடுத்தடுத்து நீ இனி இருக்குது பாருங்கள். வேல்முருகன் இந்திய நாட்டுடைய ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் ஜெனரலுடைய அறிக்கை, அந்த அறிக்கையின் அடிப்படையில் அந்த அத்தனை அறிக்கைகளும் என் கையில் இருக்குது. கடந்த கால அதிமுக ஆட்சியும் சரி, இந்த கால திமுக ஆட்சியிலும் சரி, இதில் மக்களுடைய வரிப்பணம் எத்தனை ஆயிரம் கோடி இன்றைக்கி அறப்போர் இயக்கம் வெளியிடுற மாதிரி இன்றைக்கி பல யூடியூபர்ஸ் கூட துணிஞ்சு சில தவறுகளை சுட்டி காட்டுற மாதிரி என்கிட்ட அதிகாரப்பூர்வமாக ஆவணமாகவே இருக்குது. இது எல்லாம் வைத்து நான் பொதுமக்கள்கிட்ட என்னுடைய கருத்தை சொல்கிறேன். நான் வந்து ஒரு ஆளுங்கட்சி கூட்டணிலிருந்து இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், திமுக எனக்கு கொடுக்குற 1 இடமோ 2 இடமோ அது வந்து எனக்கு எம்எல்ஏ சீட் இல்லை, அது எம்எல்ஏ. ஏன்னா நெய்வேலியில் நான் 32,000 ஓட்டு சுயேட்சை வச்சுருக்கிறேன். இப்போ விஜய் மருத்துவர் ஐயா தலைமையில் அணி சேர்த்த பிறகு 6 அணி, அங்கே ஒட்டுமொத்த ஓட்டே 1,50,000 ஓட்டு தான் போலாகும். ஏன்னா மொத்த ஓட்டே 1,70,000 ஓட்டு தான். அப்போ என்எல்சி இருக்கிற பெரிய ஆஃபீஸ் தான் ஓட்டு போட வரமாட்டான். 1,50,000 ஓட்டில் 6 அணியாக பிரித்தா ஏற்கனவே நான் வாங்கின 32,000 ஓட்டே போதுமான வெற்றிக்கான ஓட்டு, என்னால் வெற்றி பெற முடியும். ஆனால் நான் ஓட்டரசியலை கூட ஒதுக்கி வைத்துவிட்டு நான் இந்த 10 அம்ச கோரிக்கை என்பது என் எதிர்கால இளைய தலைமுறைக்கானது. நான் மதுரை உயர்நீதிமன்றத்தில் போராடி பல உயர் பதவிகளில் தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு உரிமையே கொடுக்கல. நான் போராடி தீர்ப்பு வாங்கி தான் அதை நான் நிலைநிறுத்தினேன். ஆக நான் தொடர்ந்து இந்த மண்ணுக்கு அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் 7.5% மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஏழை மாணவர் செல்வங்களுக்கு அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு கொடுத்தாரு. ஆனால் அது பிரைவேட் காலேஜில் அனுமதி இல்லைன்னாங்க. அதற்கு நான் வழக்கை தொடுத்து அதுக்கு ஆனந்த வெங்கடேசன் மூலமாக தீர்ப்பை பெற்று நான் அதை நடைமுறைப்படுத்தினவன். நான் அதனால தான் சொல்கிறேன், நான் இந்த மண்ணுக்கானவன், இந்த மக்களுக்கானவன். அதேமாதிரி உங்களுக்கு தெரியும், நீட்டு தேர்வு எழுதுறதுக்கு பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், கர்நாடகா போய் எழுதணுன்னாங்க. அண்ணா நகரில் இருக்க தென்னிந்திய நீட் அலுவலகத்துடைய டைரக்ட் அலுவலகத்தை இழுத்து பூட்டு போட்டு அந்த கொஸ்டின் எல்லாரும் அதர் ஸ்டேட்டுக்கு போக விடாமல் தடுத்து அங்கே உட்கார்ந்த இடத்துல இருந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்திய நாட்டில் எங்கு தேர்வு எழுதினார்களோ அதுக்கான போக்குவரத்து கட்டணம், ஃப்ளைட் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட்டு அத்தனையும் திருப்பி கொடுக்கணும். இந்த ஆண்டோட நீங்கள் தமிழக மாணவர்கள் எங்கேயும் வெளியில் போய் தேர்வு எழுத
அனுப்பக்கூடாது, தமிழ்நாட்டில் அத்தனை அடிப்படை வசதிகள் இருக்கு, தமிழ்நாட்டிலே தேர்வை எழுதுங்கன்னு சொல்லி பூட்டி சிறைவித்து அதே இடத்துல ஒப்பந்தம் ஏற்படுத்திக்குவேன். அதே மாதிரி சிறப்பு ட்ரெயினில் வந்து அப்ரண்டிஸ் பண்ணிக்கல, சென்னிமலையில், திருச்சியில், சென்னையில், சேலத்தில் எல்லாம் வடநாட்டுக்காரனே உள்ளே வந்துக்கிட்டு இருந்தான். அதுக்கு ஜிஎம் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இழுத்து பூட்டு போட்டு அங்கேயே போய் உட்காந்து போராடி தமிழ்நாட்டை சேர்ந்து வேலைவாய்ப்பு அலுவலர்கள் பதிவு செய்யப்பட்ட தமிழக இளைஞர்களுக்கு மட்டுமே இனி ரயில்வே துறையில் ஆள் எடுக்கணும்னு சொல்லி அதை சட்டமாக்கியவன் வேல்முருகன். அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எனக்கு சீட்டே பிரச்சனை இல்லைங்க, எனக்கு பதவியே முக்கியம் இல்லை. நான் தமிழ்நாடு விடுதலை படைன்ற ஒரு மூவ்மெண்ட்ல இருந்து ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டு தேர்தல் அரசியலுக்கு வந்தவன். அதனால எனக்கு எதுக்கு பதவி? நீங்க கொடுக்குற ஒரு சீட்டு 2 சீட்டு எனக்கு முக்கியம் இல்லை. என் தமிழ் சமூகத்தின் உயிர்நாடி பிரச்சனை சமூக நீதி பிரச்சனை. ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை, அதுக்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேணும்னு அம்மையார் ஜெயலலிதா நிறைவேற்றின தீர்மானத்தை நிறைவேற்ற உங்களுக்கு யார் தடுத்தா? எது தடுக்குது? பதில் சொல்லுங்க எனக்கு. ஒரு இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை நடத்துங்கன்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி ஒரு பக்கம் பேப்பர் உங்களுக்கு செலவாக போது மோடி அரசுக்கு அனுப்பி வைங்க. ஏன் அதை செய்ய மறுக்கிறீங்க? யாருக்கு பயப்படுறீங்க? பதில் சொல்லுங்க. சட்டமன்றத்தில் 5 வருஷம் கேட்டேன், பதில் சொல்லலை. இன்னைக்கு உங்க கூட்டணிலிருந்து வெளியேறியும் கேட்குறேன், பதில் சொல்லுங்க. அன்றைக்கும் கேட்டேன், இன்றைக்கும் கேட்பேன், நாளைக்கும் கேட்பேன். அதான் வேல்முருகன். பதவிக்கானவன் அல்ல, சீட்டுக்கானவன் அல்ல, நோட்டுக்கானவன் அல்ல. உடனே என் சொந்த சாதியை சேர்ந்த ஒரு பசங்க ஒரு சில பேர் போடுறான், திமுக வேல்முருகனுக்கு பல கோடியை கொடுத்து வன்னியர்கள் ஓட்டை பிரிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். இந்த அபத்தங்கள் நடக்கும், அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படலை. இந்த அவதூறுகள் நடக்கும், அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படலை. நான் இந்த மண்ணையும் மக்களையும் மொழியும் இனத்தையும் நேசிக்கக்கூடிய ஒருவன். என்னை முழுவதுமாக அறிந்த மூத்த பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் மூத்த அரசியல் தலைவர்களுக்கும் தெரியும். என்னுடைய சட்டமன்ற உரையை 5 ஆண்டு காலம் உன்னிப்பாக கவனித்த எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களாகிய உங்களுக்கும் தெரியும். அதனால் என்னுடைய கோரிக்கை, என் மக்களுக்கான கோரிக்கை தான் பிரதானம். அதை முன்னோக்கி தான் நான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன். அதற்கு கூட எனக்கு ஒரு சரியான பதில் கிடைக்காத பட்சத்தில் எங்கள் கட்சி ஒட்டுமொத்தமாக எடுத்த முடிவை எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு அறிவித்திருக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.